Hello boys and girls, welcome back to my YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூலி ரிவ்யூ. கண்டிப்பா இல்லவே இல்லை, ஏன்னா நிறைய பேர் அதை ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் அதை ரிவ்யூ பண்றதுல எந்த ஒரு யூஸ்மே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா why கூலி மூவி did not perform well even though it has so many big stars and strong technical team. என்னதான் கூலி படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் நல்ல கலெக்ஷன் பண்ணாலும், பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஹிட் ஆனாலும், கிரிட்டிக் வைஸ் பார்க்குறப்போ அந்த படம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு. மோஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. அண்ட் நிறைய ஹேட் கமெண்ட்ஸுமே அந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஏன் இந்த படம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதுக்கு எனக்கு சில ரீசன்ஸ் தோணுச்சு. ஒருவேளை இதனால தான் அந்த படம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்னு. ஸோ அதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த ரீசன்லாம் என்னென்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த படம் எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, இல்லை இந்த படத்தை பத்தி எனக்கு என்ன ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது நான் இந்த வீடியோவுடைய எண்டில் சொல்றேன். ஏன்னா எனக்குமே நிறைய தாட்ஸ் இருக்கு இந்த படத்தை பத்தி. அண்ட் இந்த படத்தை பத்தி மட்டுமே இல்லாம வேற சில தாட்ஸுமே இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இந்த வீடியோவுடைய எண்டில் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மூவி டீமை பிளேம் பண்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸான நம்மளே ஃபர்ஸ்ட் நம்ம பிளேம் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு இது லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இல்லை, இது லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க அந்த படத்து மேல. ஆன்லைன்ல ஃப்ரம் த போஸ்டர்ல இருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா, லோகேஷ் கனகராஜ் அடுத்து ரஜினி கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே நிறைய ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஹைப் ஆகிடுச்சு. எனக்குமே சொல்ல போனா ஹைப் ஆச்சு. நான் ஹைப்பான 3 விஷயம்லாம் என்னென்னு சொல்லுவேன்னா, ஒண்ணு லோகேஷ் கனகராஜ் படம்ன்றது, லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ண போறாருன்ற அந்த ஒரு ஹைப்பு. நெக்ஸ்ட் ஷௌபின் ஷாஹிர் இந்த படத்துல இருக்காதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஹைப்பை எனக்கு கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் அமீர் கான் இந்த படத்துல இருக்கான்னு சொல்றப்போ கன்ஃபார்மா நிறைய பேர் அது ஒரு பெருசாவே பார்த்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நானுமே பார்த்தேன். ஏன்னா அமீர் கான் தமிழ் படத்துல சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானுமே நினைச்சேன். ஸோ இந்த 3 விஷயம் தான் எனக்கு பர்சனலா அது பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல இல்லை, அப்படி இருந்து அப்புறமேட்டு நான் ஆன்லைன்லயும் அவ்வளோவா நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கற ஆளும் கிடையாது. பட் நிறைய பேர் கான்ஸ்பிரசி தியரிஸ் அதிகமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் டைம் டிராவல் பேஸ் பண்ண படம், இந்த படம் எல்சியூக்குள்ள வரப்போகுது, இந்த படம் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 சிவகார்த்திகேயன் வராது, அது மாதிரி ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் ஆன்லைன்ல உலாவ ஆரம்பிச்சிச்சு. நிறைய ரூமர்ஸ் மாதிரி நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நிறைய ஆடியன்ஸ் அதை நம்பியே இருக்காங்க. நம்பிக்கிட்டே அதே அந்த மைண்ட் செட்ல போயிட்டு படத்தை பார்த்துருக்காங்க. பட் அவங்க நினைச்ச ஒரு கதைக்கும் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பார்க்குற அந்த கதைக்குமே ரொம்ப வித்தியாசம் இருந்ததால அந்த படம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ இங்க வச்சுக்கிட்டு படம் இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்றப்போ அந்த அளவுக்கு நிறைய ஆடியன்ஸ் ஒர்க் ஆகல. ஸோ பட் இருந்தாலும் இது ஏன் நம்ம மேல மிஸ்டேக் நான் சொல்லுவேன் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டாரு, இந்த படம் எல்சியூக்குள்ள இல்ல, டைம் டிராவல் இல்ல, இந்த படம் பிரான்சைசி மாடலும் கிடையாது, பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் கிடையாது, சிங்கிள் படம் தான், ஒரே படம், ஸ்டாண்டர்ட் படம், எந்த ஒரு யூனிவர்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாவே சொல்லிட்டாரு. பட் அப்படி இருந்துமே நிறைய பேர் கான்ஸ்பிரசி தியரிஸ் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய கன்சியூம் பண்ற ஆடியன்ஸ்மே அதை நம்பிட்டே அப்படியே போய் படம் பார்த்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மேஜரான ஒரு பிளாக்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, பேன் இந்தியா ஆர் 1000 crore டிசீஸ். இந்தியன் சினிமா முழுக்க இந்த நோய் பதவி கிடக்கு. எக்ஸப்ட் மலையாளம் சினிமா மட்டும்தான் அந்த ஒரு நோய் படாம, அந்த நோய்வாய் படாம அவங்க மாட்டுன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லா சினிமாக்காரங்களுக்குமே, எல்லா ஆக்டர்ஸ், எல்லா டேரக்டர்ஸ் அண்ட் எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குமே நம்ம 1000 crore கொடுத்தாகணும், பேன் இந்தியா ஹிட் கொடுத்தாகணும் அப்படின்ற அந்த ஒரு போட்டி மனப்பான்மை தான் இருக்கு. அண்ட் குறிப்பா தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னுமே 1000 கோடி கொடுக்கவே இல்லை. ஸோ அது ஒரு பிளாக்கா இல்லை அது ஒரு பெரிய கெட்ட விஷயமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை கொடுத்தாகணும், அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டி தமிழ் சினிமாக்குள்ள இருக்கதான் செய்யுது. நிறைய பிக் டேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் நிறைய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அதுக்கான ஒரு போட்டி, அதுக்கான ஒரு வர்த்தகத்தை தேடி அந்த வர்த்தகத்தை விரிவாக்குறதுக்காக ஒரு தேடல் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் இதுல என்ன இது தப்பான்னு கேட்டா இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா
எல்லா தொழிலுமே ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று செட் பண்ணப்பட்டிருக்கும், ஒரு கோல். இப்போ நீங்க பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யும். நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ், பிஸ்னஸ் எதுவா எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும். அந்த கோலை ரீச் பண்றதுக்காக உழைக்கிறது, அதுக்காக தான் எல்லாருமே எல்லா எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து உழைச்சிட்டு இருக்காங்களே. ஸோ அது தப்பு கிடையாது. பட் இங்க என்ன தப்பா இருக்கு அப்படின்னா, சேச்சுரேட்டட் கண்டென்ட்டே படமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கோடி கொடுத்த ஒரு படம், அதுல ஒரு ஒரு கதை இல்லைன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே ட்ரீட்மெண்ட், அதே ஷேடு, அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்து நிறைய படத்துல நம்மளால பார்க்க முடியுது. இப்ப பேன் இந்தியா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகுது எல்லா படத்தையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஷேடுல இருக்கு, ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட், ஒரே மாதிரியான மியூசிக், ஒரே மாதிரியான கேரக்டர் டிசைன், ஒரே மாதிரியான டைலாக், அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாவே இருக்கு. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிடுது. இப்ப வந்து சரி, எமோஷனல்லெஸ்ஸா எந்த ஒரு படமே எடுத்தாலுமே அது வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, நான் எப்படி சொல்றேன்னா ஒரு குப்பை மாதிரி தான். அது ஜஸ்ட் ஒரு வீடியோ தானே தவிர அது அதுல ஒண்ணுமே இருக்காது. ஸோ கூலி படம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கு. இப்ப அந்த பேன் இந்தியா ஹிட்டுக்கான என்னென்னலாம் தேவை, என்னென்ன ஃபார்முலா, அந்த செக் பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா செக் பாக்ஸுமே டிக் ஆகுது. பட் அந்த படத்துல எமோஷன் இருக்கா, நான் அந்த படத்தோட கனெக்ட் ஆகணும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த படமாவே பாக்குறப்போ ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் கிட்ட சில கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்கு இல்லையா, அது பிளஸ் அதுவே ஆல்ரெடி சேச்சுரேட் ஆயிடுச்சு. பிளஸ் பேன் இந்தியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்கு இல்லையா, அது. ஸோ ரெண்டுமே சேச்சுரேட்டான ஒண்ணு இந்த படத்துக்குள்ள டம்ப் ஆகுறப்போ இந்த படம் பார்க்குறப்போ ரொம்பவே கடுப்பாக தான் இருந்துச்சு. தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெயிலர், விக்ரம் அண்ட் ஆல்சோ பிரேக்கிங் பேட். நான் இப்போதான் பிரேக்கிங் பேட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அது ஏன்னு சொல்றேன். இப்போ ஜெயிலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ரஜினி கேட்கறதா இல்லைன்னா டேரக்டர்ஸே பண்றாங்களான்றது நமக்கு தெரியல. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரஜினியோடைய படம்லாம் அந்த அளவுக்கு பெருசா வந்து போகல. ரஜினி சாருடைய படம்லாம் வந்து அவ்வளவு பெருசா போகல. ஸோ அவரு ஜெயிலர்ல ஒரு ஃபார்முலாவா அதை யூஸ் பண்றதா என்னன்னு தெரியல. நிறைய மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல இருந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து கேமியோ மாதிரி பண்ண வச்சா அந்த படம் வந்து ஓடுது, அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதுன்றதால இந்த கூலி படத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டாதான் என்னன்னு புரியல. பட் இந்த படத்துல வந்து நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது ஜெயிலருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படம் முழுக்கவே இருக்கு. இப்ப ஜெயிலர்ல வந்து ஒரு ஹிந்தி ஆக்டர் பண்ணியிருப்பாரு, இங்க வந்து அமீர் கான், அங்க வந்து ஒரு கன்னடம் ஆக்டர் சிவராஜ்குமார் பண்ணியிருப்பாரு, இங்க வந்து உபேந்திரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்க வந்து மலையாள சினிமால இருந்து மோகன்லால் வந்திருப்பாரு, இங்க மலையாள சினிமால இருந்து ஷோபின் ஷாஹிர். ஸோ இந்த மாதிரி அந்த ஜெயிலர்ல இருக்க அந்த ஃபார்முலாவை அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அண்ட் கைண்ட் ஆஃப் வெரி சிமிலர் ஸ்டோரி தான். அதுவுமே வந்து ஒரு ரிவெஞ்ச் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி தான், இதுவுமே வந்து ஒரு ரிவெஞ்ச் டிராமா ஸ்டோரி தான். ஸோ அது அந்த ஜெயிலருடைய அந்த ஒரு வாசம் வந்து அதிகமாகவே இந்த படத்துல வந்து அடிக்கதான் செய்யுது. நெக்ஸ்ட் வந்து விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் விக்ரம் அப்படின்னு சொல்றேன்னா, விக்ரம்ல வந்து விக்ரமுடைய கோதை என்னன்னா ஆக்ஷன் தான். ஸோ அந்த ஆக்ஷன் அதே ட்ரீட்மெண்ட், அதே கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து விக்ரம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வல் சீன் எல்லாம் வந்து மோக்கோ பாட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இந்த படத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃபைட் சீன்லயே வந்து மோக்கோ பாட் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு பார்க்கறப்போ என்ன சும்மா இதையே காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த மோக்கோ பாட் ட்ரெண்ட் வந்து உருவாக்குறதே எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜன் நினைக்கிறேன், தமிழ் சினிமால எனக்கு தெரியல கரெக்டா. ஆனா எப்படி சொல்றது, அவருக்கு அடுத்து நிறைய பேர் அதை பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியன் கேம் சேஞ்சர் படத்துலயுமே வந்து அது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம அதே மாதிரியான ஒரு ஷார்ட் சீக்வன்ஸை பார்க்கறப்போ என்ன இதே பண்றீங்கன்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங் பேட் என்ன ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நான் இப்பதான் பிரேக்கிங் பேட் பார்க்க ஆரம்பிச்சேன். பிரேக்கிங் பேட் சீசன் 5 நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பிரேக்கிங் பேடை பார்க்க அதாவது வந்து அது நான் தினைக்கும் பார்க்க எனக்கு லோகேஷ் கனகராஜ் அண்ட் நெல்சன் திலீப் குமார் அவங்க 2 பேரும் எடுத்த நிறைய படம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இந்த கேரக்டர் அதே மாதிரி இருக்குல்ல, இந்த இந்த சீன் அதே மாதிரி தான் சொல்றேன், அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னே புரியல ஃபர்ஸ்ட். இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் சாரி தப்பா சொல்றேன்னா, இது இன்ஃபுளுன்ஸ் கிடையாது, இன்ஸ்பிரேஷன். ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலி மிஸ்கைடட் ஆர் சீட்டட் ஆடியன்ஸ். இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு அப்படி தாட்ஸையுமே வந்து நம்மளால வந்து ஏத்துக்காம இருக்க முடியல. ஏன்னா ஃப்ரம் த போஸ்டர்ல இருந்தே அந்த வாட்ச் அப்படின்றத வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாட்ச் வந்து அந்த போஸ்டர்ஸ்ல இருக்கட்டும், அப்ப வந்து அந்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க இல்லையா, மூவி நேம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க இல்லையா, அதுலயா இருக்கட்டும்,
ஸோ எல்லாத்துலேயுமே அந்த 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 வாட்ச் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து காட்டினாங்க. ஸோ அதை வச்சுதான் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து ஒரு சைஃபை எலமெண்ட்ஸ் எதுவும் இருக்க போகுதோ, இல்லைன்னா வந்து டைம் டிராவலோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் இந்த படத்துல அந்த போஸ்டர் டிசைனுக்கும் இந்த படத்துக்கும் சுத்தமா சிங்கே இல்லை, சுத்தமா சம்மந்தமே இல்லை. ஸோ அதை பார்க்கறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, டெக்னிக்கலா இவங்க வந்து ஏமாத்திருக்காங்களோ. அதே மாதிரி டிஏஜிங் இது எனக்கு சொல்லணும்னு தோணுது. இது ஏன் நான் ஒரு சீரியஸ் நோட்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கான காலகட்டத்துல 2025ல ஒரு படம் வந்து டெக்னிக்கலா ஃபெயில் ஆகுதான்னு பார்த்தா கன்ஃபார்மா இல்லை. டெக்னிக்கலா ஃபெயில் ஆகவே இல்லை. ஈவன் தோ ஒரு சின்ன படம் கூட, ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ற படம் கூட டெக்னிக்கலா அவ்வளோ கிரேட்டா இருக்கு. பார்க்கவே அந்த படம் விசிறு தட்டாம கரெக்டா இருக்குது. விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், லைக் எடிட்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், சவுண்டிங்கா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் தோ சின்ன பட்ஜெட் படம் கூட. பட் இந்த படத்துல ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப டெக்னிக்கல் பெரிய விஷயமே கிடையாது. டெக்னிக்கலா நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். டெக்னிக்கலா இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம 90ஸ்ல யோசிச்ச ஒரு கதை, ஏதோ ஒரு கதை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் சில நம்மளால பண்ண முடியாது. பட்ஜெட் இடிக்கும் அண்ட் டெக்னிக்கலாவுமே நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். பட் இன்னைக்கு நம்ம எப்படி வேணா கதையை யோசிக்கலாம், என்ன வேணா கொண்டு வரலாம், நம்ம கதைக்குள்ள என்ன வேணா கொண்டு வரலாம். அதுக்கான டெக்னிக்காலிட்டிஸ் நம்ம ஊர்ல, நம்ம தமிழ் சினிமாலும் நம்ம இந்தியன் சினிமாலும் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆனா காக்கா 2 சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கான ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஸ்ட்ராங் டெக்னிக்காலிட்டிஸ் நம்ம ஊர்ல வந்துருச்சு. டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. பட் என்ன மீனிங் அப்படின்னா, என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, கதை, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே. ஏன்னா இந்த கேமரா, இந்த எடிட்டிங் டூல்ஸ், இந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த இந்த விஎஃப்எக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே என்னன்னா டூல்ஸ் தானே. என்னுடைய ஐடியாவுக்கு நான் சொல்றேன், இது எல்லாமே டூல்ஸ் தான். ஓகேவா? நம்ம ஒரு கதையை சொல்ல போறோம், அந்த கதைக்கு தேவைப்படுற டூல்ஸ் தானே தவிர இது எல்லாமே இதுவே ஒரு படத்தை உருவாக்கிடாது இல்ல. இது இப்ப வர படத்தெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்கலா நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்க டிஏஜிங் பண்ணியிருக்கோம், நாங்க வந்து மோக்கோபாட்டியமா யூஸ் பண்ணியிருக்கோம், இதுல வந்து நாங்க வந்து சிங்கிள் ஷாட்டுக்கு ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம், சிங்கிள் ஷாட்டுக்கு ஒரு சீன் எடுத்திருக்கோம். நோ யூஸ்ன்னு எனக்கு தோணுது. ஒண்ணுமே இல்லை அதனால. இன்னைக்கு அதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ல கூட எல்லாரும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டெம்ப்ட் ஆச்சுதான். ஏன்னா சும்மா டிஏஜிங் பண்ணியிருக்கோம் அந்த படத்துல. ஸோ வாட், ஸ்டோரியே இல்லாம நீங்க டிஏஜிங் பண்ணாலும் ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்க அவதார் படத்தை யூஸ் பண்ணி டெக்னாலஜி கூட இந்த படத்தை வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, அதுதான் ஒரு படத்தை எல்லாரும் பார்க்க வராங்களே. எனக்கு கூலியை பார்த்து முடிக்கிறப்போ அதுதான் தோணுச்சு. டெக்னிக்கலா இவங்க வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இது உண்மை, சீரியஸ் நோட். ஸோ இதெல்லாம் தான் இந்த படம் நல்லா வராததுக்கு இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு ரீசன் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று தோணும் இல்லையா, அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்றதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று மட்டும் லைக் ஷார்ட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த படம் நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க, அது ஓகே. எனக்கு ரொம்ப பாதர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ரத்னகுமார் எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நோட் வந்துச்சு. அப்படின்ற ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த படம் ரத்னகுமார் எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் லியோவுடைய செகண்ட் ஹாஃப்மே அதான் சொல்லியிருந்தாங்க, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லோகேஷ் கனகராஜ் எடுத்த மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வந்து ரத்னகுமார் எடுத்த மாதிரியும் இருக்கு அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. சி, ஒரு டேரக்டர் வந்து எப்பவுமே நல்ல படம் தான் கொடுப்பாதான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஒரு படம் ஃபிளாப் ஆகும், ஒரு படம் பெரிய ஹிட் ஆகும், அந்த டேரக்டருக்கே ஃபர்ஸ்ட் தெரியாது எப்படி இந்த படம் ஓடுது, எப்படி இந்த படம் ஓடலன்னு. அது ஏன்னா படத்துக்குன்னு ஒரு ஃபார்முலாவே இல்லை. அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னா அப்ப எல்லாருமே அந்த ஃபார்முலாவை எடுத்து எல்லாருமே 1000 கோடி கொடுப்பாங்க இல்லையா? அப்படி இல்லவே இல்லை. ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்னன்னா, உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் பிடிக்கும் அப்படின்னா அது ஃபைன், தப்பே கிடையாது. அண்ட் இதையும் ஏத்துக்கணும். அவரும் மனுஷன் தான், அவருமே வந்து ஒரு மனுஷன் தான் இல்லையா? அவருமே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவார் தான். அது ரொம்பவே ஃபைனான ஒரு விஷயம். ஆனா நீங்க ரத்னகுமார் பிளேம் பண்றப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ரத்னகுமார் சூப்பரான டைரக்டர், சூப்பரான ரைட்டர். நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் படத்துல பார்க்க முக்காவாசி கிரேட் சீன்ஸ் எல்லாமே ரத்னகுமாருடைய இன்புட் தான். ஸோ நம்ம வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து இது தெரியாம பேசுறாங்களா என்னன்னு தெரியல, ரத்னகுமாரை போயிட்டு ரொம்பவே மட்டமா சொல்றாங்க, இந்த படம் ரத்னகுமார் ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. முதல்ல இந்த படத்துல ரத்னகுமார் இன்வால்வ் ஆகியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா கூட வந்திருக்கலாம். ஸோ தெரியல.
ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டா எனக்கு கூலி படம் பிடிக்கல தான் ஓப்பனா சொல்றேன். பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தப்போ அந்த படம் எப்படி சொல்றது, சில சில மொமெண்ட்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. இப்போ லோகேஷ் கனகராஜ் எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்போ கைதியில கூட பாத்தீங்க அப்படின்னா, கைதி வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கதை இருக்கும். அந்த கதைக்குள்ள சில சில ஈவெண்ட் மொமெண்ட்ஸ் பில்ட் ஆகும். பட் ஆஃப்டர் கைதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கதையை வந்து அவர் ஓரமா வச்சுட்டு மொமெண்ட்ஸ் பில்ட் பண்றதுல மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த விக்ரம் வந்து இங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், விக்ரம் படத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டாங்க, அதுல ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் லியோல பிரெவி ஸ்வீட் அப்படின்ற அந்த ஒரு டேர்ம்ஸ், நெக்ஸ்ட் வந்து இதுல முடிச்சிடலாமா, இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹூக் வேர்டு மாதிரி தான். எப்படி வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து ஒரு டிஜிட்டலா வந்து ஒரு ஆடியன்ஸை பிக் பண்ணணும், மற்றவங்களை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஹூக் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய மைண்டை வந்து ஒரு மாதிரி கவர்றதுக்காக. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இது இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா மாற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா சேச்சுரேட் ஆகுது. அண்ட் வந்து இது இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப அது கிரியேட்டிவா இருக்கும். தொடர்ந்து அது பண்ண 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 அது என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு பிளாக்கா தான் மாறுமே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் கூலிலுமே பார்த்தோம் அப்படின்னா கதை என்ன கதைன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியவே இல்லை. இது ஒரே பாட்டுல போகுதா அப்படின்ற மாதிரி கேட்டா அப்படி இல்லவே இல்லை. ஸ்டார்ட் ஆகிறப்போ ரிவெஞ்ச் ஸ்டோரின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்குறப்போ ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டோரி மாதிரி, நான் கூலிக்காக அதை பண்ண இதை பண்ணேன் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னா ஒண்ணுமே புரியல, அந்த மாதிரி தான் வந்து படமே போகுது. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த மாதிரி என்ன 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 பாத்துல அந்த படம் போகுது அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா தெரியல. ஸோ அப்புறம் சொல்லுவேன் எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்கல. பட் எனக்கு அதுல பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயம் சொல்லுவேன். என்னன்னா, ஒன்னு காலிஷாவுடைய என்ட்ரி சீன், உபேந்திராவுடைய என்ட்ரி சீன், அது நல்லா இருந்துச்சு. அது அப்ப வந்து அந்த பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷவுகின் ஷாஹியுடைய கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவருக்குன்னு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் இல்லையா, அவர் ஏன் இங்க வந்தாரு, ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த இவ்வளவு பெரிய கதையை எடுத்தாரு, இந்த கதையும் சூப்பரா இருக்கு, இதையே வந்து படமா பண்ணிருக்கனால, லைக் ஷவுகின் ஷாஹிதே ஹீரோவை வச்சு அவரே ஒரு மெயின் லீடா வச்சே படம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி அந்த படம் எனக்கு அவ்வளோவா பெருசாக ஒர்க் ஆகல தான். லோகேஷ் கனகராஜுடைய ஃபிலிமோகிராஃபிலேயே அந்த படம் எனக்கு கொஞ்சம் கூலி படம் கொஞ்சம் லாஸ்ட்டாக வைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபைனலி இதெல்லாம் தான் அந்த ரீசன் நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் கூலி ரிவ்யூ நான் முடிச்சுட்டு நினைக்கிறேன் ஒரே வீடியோவில். உங்களுக்கு இந்த கூலி படம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு, படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா, இல்லைன்னா என்ன பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் பெட்டராக இருக்கும், இல்லைன்னா வந்து இந்த இந்த தமிழ் சினிமாவுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், மற்றவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரி இந்த சினிமாவை பத்தி பேசுற மாதிரியான வீடியோஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி பை.